ஸ்கிரீன் தெரியுதா ப்ரோ? தெரியும் சொல்லுங்க. இது ஆல்ரெடி நீங்க கேட்டு அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்க. இந்த இந்த வீக்லி சொன்னீங்க. அது இன்னும் பாடி க்ளோஸ் வைக்கலன்னு சொன்னீங்க. ஆக்சுவலி எனக்கு இங்க என்ன கன்ஃபியூஷன் வந்ததுன்னா, இப்போ இதுதான் இம்பல்ஸ்னா இது ஆல்ரெடி 50% ஹீட் எடுத்துருச்சு. சோ நான் இங்க தான பார்க்கணும். எங்க பார்க்கணும் கேக்குறீங்க? சோ இந்த இம்பல்ஸ்க்கு 50% வந்துருச்சு. சோ இனிமேட் நான் இத கன்சிடர் பண்ண கூடாதுல. இப்படி தான பார்க்கணும். 60% வந்திருக்காங்க ஓகேவா? இன்னும் அந்த 50% வந்து இன்வாலிட் ஆகல. அந்த இடத்துல இருந்து மேல போறாங்க. மந்த்ல நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்குள்ள இருக்க மைனஸ் ஸ்ட்ரக்சர் போய் தான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். ஓகேவா? அது ஓகே. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ இந்த மைனஸ் ஸ்ட்ரக்சர் பாக்குறதே வந்து நான் இதுக்குள்ள தான் பார்க்கணும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. எனக்கு 50% வந்துட்டு இருக்காங்கல்ல. சோ அதனால நான் இதுக்குள்ள தான் பார்ப்பேன். கரெக்ட்டா? எஸ். இப்போ அந்த இம்பல்ஸ் குள்ள இருக்க மைனஸ் ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு? கரெக்ட்டா 2023க்கு மேல பாருங்க. இல்ல கரெக்டா 2024 அந்த ஜூலைக்கும் 24க்கும் மேல ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் தெரியுதா? அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் இருக்காங்களே. அதுதான் வீக்லி எடுக்குமா? ஆமா அதுதான் வீக்லி. அதான் வீக்லி ஃபிளிப். வீக்லியோட லோ அதுதான். ஓகே. இங்க என்ன கன்ஃபியூஷன்னா, இப்போ இந்த பார்ட்டே வந்து இந்த இம்பல்ஸ்குள்ள தானே இருக்கு. ஆனா நம்ம இந்த இம்பல்ஸ்குள்ள தான் பார்க்கணும். 50% ஹிட் பண்ணதுனால. இப்போ அந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் வரணும்னா என்ன நடக்கணும்? இந்த இம்பல்ஸ் சொல்றீங்க? இந்த பெரிய இம்பல்ஸ் தான். எஸ். ரூல் சொல்லுங்க. அங்க நடக்கணும்னா பியூஎஸ் நடக்கணும். அங்க பியூஎஸ் நடக்கலையே. நம்ம எதுக்கு ஓவரால் நம்ம போகணும்? இந்த ஃபிளிப்பும் மார்க் பண்ண முடியல. அதே சமயத்துல இந்த ஏரியாவும் நான் பண்ணக்கூடாதுன்றது மாதிரி தான் சொன்னீங்க. ஐ மீன் இந்த இம்பல்ஸ் பார்க்க கூடாதுன்றதுனால எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. அது நீங்க எப்போ பார்க்கணும்னா இருங்க ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க தெரியுதுங்களா? மந்த்ல வந்து என்ன மார்க் பண்ணிருக்கேன்? ஸ்லிப் மார்க் பண்ணிருக்கேன்னா இது ஃபுல்லா ஒரு இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸுக்கு மைனஸ் ஸ்ட்ரக்சர் இங்க மார்க் பண்ணிருப்பேன் வீக்லின்னு. வீக்லியோட லோ பிரேக் ஆனாதான் என்ன பண்ணுவாங்க? மந்த்துக்கே அவன் ரீடேஸ் சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்? மந்தோட ரீடேஸ் ஏரியாவும் மைனஸ் ஸ்ட்ரக்சரோட எக்ஸ்ட்ரீம் ஏரியாவும் மெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல வேல்யூனா ஏரியாவா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் நான் நிறைய வாட்டி. அதனால அங்க ரீடேக் செக் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்ப என்ன பண்ணிருக்காங்க மார்க்கெட்? அந்த லோ பிரேக் ஆகல தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வீக்லி ஃபிளிப். அதோட லோ இது. இப்ப இங்க இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன் பை ஒன் நம்ம பாத்துட்டு வந்திருப்போமா? டெய்லியில வந்து ஃபிளிப் பியோஸ் ஆயிருக்கு, அகைன் ஒரு ஃபிளிப் வந்திருக்கு, பியோஸ் ஆயிருக்கு, இங்க ஒரு ஃபிளிப் வந்திருக்கு, பியோஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே டெய்லி இம்பல்ஸ். அதுக்கப்புறமா எதுவுமே ப்ராப்பரா இல்ல தெரியுதுங்களா? நான் டெய்லி போய் ஷோ பண்றேன் பாருங்க. டெய்லியில கரெக்டா இருக்கா? இப்போ இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு ஃபிளிப் பியோஸ் ஆயிருக்கு, அகைன் வந்து ஒரு ஃபிளிப் நடந்திருக்கு, இங்க ஒரு ஃபிளிப், இங்க ஒரு ஃபிளிப் நடந்திருக்கு. இது எல்லாமே 4 ஹவர்ஸா இருக்கும். டெய்லி இம்பல்ஸ் குள்ள இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி நடந்திருக்கணும். மைனரா ஒரு ஃபிளிப் பியோஸ். இது இங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? இங்கதான் ஃபிளிப் நடந்திருக்கு, பிஎஸ் ஆகலையே. பிஎஸ் ஆனாதான் வந்து இதுக்கு ரீடெக்ஸ் செக் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? டெய்லியில பாருங்க. அது வந்து 50% டச் பண்ணாலுமே மேஜர் ஸ்ட்ரக்சர் வந்து அது உள்ளே தான் சுத்திட்டு இருக்கு. வெளியே வராததுனால நம்ம மேஜரோட இம்பல்ஸ் தான் பார்க்கணும். கரெக்டா? கேட்கல. இப்போ அந்த மேஜர் இம்பல்ஸ் குள்ளேயே தான் மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால ஈவன் தோ மேஜர் இம்பல்ஸ் 50% வந்தாலுமே நான் வந்து ரீடெஸ்ட் லெக்ல பார்க்க கூடாது, இம்பல்ஸ் லெக்ல தான் பார்க்கணும். கரெக்டா? மேஜருக்கு ரீடெஸ்ட் வந்தாலும் மேஜர் ரீடெஸ்ட் வந்தாலும் பிஓஎஸ் ஆகல. ஐ மீன் பிஓஎஸ்னா அந்த இப்போ இங்க இருங்க ப்ரோ. இப்போ இங்க வந்து மைனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகேவா? மைனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஓவரால் நம்ம செக் பண்ணக்கூடாது. எப்போ அந்த மைனஸ் ஸ்ட்ரக்சரோட லோ பிரேக் ஆகுதோ அப்பதான் எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஹையே கிடைக்கும். நான் எதுக்காக நான் செக் பண்ணிருக்கேன்? எனக்கு இது ஒரு வேலிடான ஏரியாவா இருக்கும். மைனோட எக்ஸ்ட்ரீமும் ஓவரால் இம்பல்ஸ் ஏரியாவோட ரீடேஸ் ஏரியாவும் மெட் ஆச்சுன்னா நல்ல ஏரியாவா இருக்கும் சொல்லிட்டு நான் செக் பண்ணி வச்சிருக்கேன். இது நான் எப்பயும் மார்க் பண்ணது இது. ஓகேவா? தெரியுதுங்களா? இப்ப இந்த லோ பிரேக் ஆகுனா என்ன ஆகும்? இதுக்கு நம்ம ரீடேஸ் செக் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம பார்க்கவே கூடாது. இப்போ டெய்லி போறோங்க பாத்துங்க. இப்ப டெய்லி போறேன்னா இப்ப டெய்லியில வந்து என்ன பண்ணிருக்கேன்? இங்க மைனரா ஒரு ஃபிளிப் பியோஸ் ஆயிருக்கு.
ரெண்டு சேஞ்ச் ஓகே. ஆயிருக்காங்க. ஓகேவா? அதனால நான் ரீடெஸ்ட் செக் பண்ணிருக்கேன். இல்ல நான் ரீடெஸ்ட் செக் பண்றது எதுக்கு நான் சொல்றேன்னா, நான் அதாவது நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்க போகுது அதுக்கு நான் செக் பண்ணல. நீங்க பேசிக்கா ம். முன்னாடி ஒரு ரூல் சொன்னீங்கல்ல, அதாவது ஒரு இம்பல்ஸ் வந்து 50% வந்து டச் ஆயிடுச்சுன்னா, அத ஹை எடுத்துக்கலாம். அண்ட் ஆமா. இம்பல்ஸ்ல மைனஸ் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றது ரீடெஸ்ட் லேக்ல தான் மார்க் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. அந்த அதுதான் எஸ், கேக்குறேன் நான். அதுதான். அதுதான் 2 ரூல். ஒரு ரூல் வந்து மைனரா ஃபிளிப் பியோஸ் ஆகணும். இன்னொரு ரூல் என்ன? அந்த இம்பல்ஸ் 50% வந்து மேப் பண்ணிருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமா. மைனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் போது அப்போ மைனஸ் ஸ்ட்ரக்சர் தான் நீங்க மெயினா பார்க்கணும். அதுக்கப்புறம் ஓகே தான் அந்த ப்ரோ. இம்பல்ஸுக்கு 50%. ஓகேவா? மைனஸ் ஓகே, ஸ்ட்ரக்சர் ஓகே. இல்லாதப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ 50% ஸ்ட்ரக்சர் வெறும் நல்லா ஸ்ட்ரக்சர் இப்படி ரேலியா இருக்கிற இருக்காங்களா? மாதிரி ஆ, ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்காங்களா? ஆமா. இப்படி ஃபிளிப் பியோஸ் ஆகுது. இந்த ஏரியால வந்து ஸ்ட்ரக்சரே இல்லாம ஒரே ஸ்டிச்சா போயிட்டாங்க. ஓகே. அப்ப என்ன பண்ணுவோம்? அப்போதான் நம்ம ரீடேக் செக் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே, கான்செப்ட். ஓகே. காட் இட், காட் இட். ஓகே. ரேலியா இருந்தா மட்டும் தான் நான் 50% பார்க்கணும். எஸ், கரெக்ட்டா? அப்பதான் நீங்க செக் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரக்சருக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. ம். புரியுது. ஓகே, ஓகே. ஓகே, வேற எதனா டவுட்ஸ் இருக்கா? தெரியுதா சார்? தெரியுது, தெரியுது. இப்போ மந்த்லி இப்போ இந்த ட்ரெண்டே வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. இப்போ இது டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. அப்போ உள்ளார போகும்போது அது அப் ட்ரெண்ட் மாதிரியும் வருது. அது எப்படி வந்து நம்ம பார்க்குறது? ட்ரெண்ட் ஓவரால் பார்க்கும்போது டவுன் ட்ரெண்டா இருக்கா? ஜஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் பண்றீங்க. அது எப்படி ஆஃப் பண்ண? நான் முன்னாடி இப்போ வச்சுட்டேன். அது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து சூப்பர் ட்ரெண்ட் ஷோ ஆகுதா? இதை வந்து கட்டு கொடுத்துருங்க. இண்டிகேட்டரை வந்து கட்டு கொடுத்துருங்க. இல்லை எங்கே இருக்கு? கரெக்டா. இல்ல ப்ரோ, இத க்ளோஸ் பண்ணிருங்க. எஸ். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பை செல்லு காமிக்குதா? அதுக்கு கீழே வந்து இண்டிகேட்டர் வந்து ஷோ ஆகுது பாருங்க. அதை டேப் பண்ணுங்க. இந்த இண்டிகேட்டர் இருக்குல்ல, இல்ல அதை டேப் பண்ணீங்கன்னா வந்து ஹை சிம்பிள் டெலீட் அதெல்லாம் காமிக்கும் பாருங்க. அதை டேப் பண்ணுங்க. எஸ், ஷோ ஆகுதா? டெலீட். அதுக்கப்புறமா வந்து ஹை பட்டன் கொடுத்தீங்கன்னா வந்து ஹைட் ஆயிடும். அது பக்கத்துல இருக்கு பாருங்க. எஸ், ஹைட் ஆயிடும். இப்ப பார்க்கும்போது என்ன ட்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு? டவுன் ட்ரெண்ட் தெரியுதா? டவுன் ட்ரெண்ட் தெரியுது. அதுக்குள்ளேயே ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க. எஸ், அது வீக்லியா இருக்கும். வீக்லிக்குள்ள வந்து மார்க் பண்ணிருக்கீங்களா வீக்லி ஃபிளிப்னு? அது டெய்லியா இருக்கும். டெய்லி ஃபிளிப். ஓகேவா? மார்க்லாம் கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அதுக்குள்ளலாம். போங்க வீக்லி போங்க. 4 hours எங்க மார்க் பண்ணிருக்கீங்க பாப்போம். ஓகே, அங்க டெய்லி ஃபிளிப்னு மார்க் பண்ணிருக்கீங்களே, அதுதான் 4 hours இருக்கும். போங்க டெய்லி போங்க. அப்ப எது 15 minutes ஆகும் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க மார்க் பண்ணது ஒரு 4 hour செக்ஷன்னா அப்ப 15 minutes எதுவா இருக்கும்? ப்ரோ மியூட் போட்டு ப்ரோ மத்தவங்க சவுண்ட் வருது. உங்க 4 hour உள்ள இருக்கிறதா? கரெக்டா? 15 minutesங்கிறது 4 hours. புரியல. இது வந்து 4 hour ஓடதுன்னா அப்ப இந்த இடம் வந்து 15 minutesல இருக்கும். 15 minutes-ஆ? சூப்பர், அவ்வளவுதான். ஓகேவா? கரெக்டா தான் ப்ரோ மார்க் பண்றீங்க. இப்ப மார்க்கெட் எதுக்காக கீழே வந்து இருக்காங்க அது மட்டும் எனக்கு கரெக்டா சொல்லுங்க. இந்த லோக்கு வரதுக்காக இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? சூப்பர் சூப்பர், எல்லாம் கரெக்டா தான் மார்க் பண்ணிருக்கீங்க. பட் ஆனா வந்து அந்த டைம் ஃப்ரேம் மட்டும் வந்து பாத்துங்க. ஓகேவா? ஏன்னா டைம் ஃப்ரேம் கூட மேட்டர் இல்ல ப்ரோ. நீங்க மார்க் பண்ற ஸ்ட்ரக்சர் வந்து கிளியரா இருந்தாவே போதும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா எதுக்காக நான் டைம் ஃப்ரேம் சொல்றேன்னா, இது பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் எங்க போகும் உங்களுக்கு தெரியணும். அதனாலதான் டைம் ஃப்ரேம்லாம். ஓகேவா? ஓகே, அதான் அது கரெக்ட்டா இருக்கா அப்படினு. கரெக்ட்டா தான் இருக்கு. கரெக்ட்டா தான் மார்க் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஸ்டாப் பண்ணுங்க. தெரியுது. இதுல வந்துட்டு
இது மார்னிங் ஸ்டாரா நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா ஆனா அந்த கீழ இடம் வந்து இந்த விக்க வந்து க்ளோஸ் பண்ணல. ஒரு நிமிஷம் இருங்க, delete பண்ணி. விக்க வந்து டெச்னா பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் கேண்டலோட விக் வந்து டெச்னா பண்ணிருக்காங்களா? இல்ல, அது ஒரு இன்சைட் சர்ச் கேண்டல்ல. பண்ணல. ஆமா, அப்ப அது எடுத்துக்க கூடாது. கன்சிடர் என்கல்ஃபிங்கா பண்ணக்கூடாது. எடுத்துக்கலாம். ம் ஓ, இது பட் ஆனா என்கல்ஃபிங் வந்து க்ளோஸ் வைக்கணும். பட் ஆனா என்கல்ஃபிங் ஓகே. வந்து 4 ஹவர் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். இன்னும் வந்து ரன்னிங்ல தானே இருக்கு. ஆமா ரன்னிங்ல 40 மினிட்ஸ் இருக்கு. ஓகே. ஆனா நம்ம உள்ள இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்க கூடாது. அது வெளியே அட்லீஸ்ட் டச் இல்ல வெளியே இருக்கணும். அந்த மாதிரி தானே இருக்கணும் இந்த கேண்டில். எஸ் அட்லீஸ்ட் டெச்னா ஆகணும். அப்பதான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் மார்னிங் ஸ்டாரா. ஓகேவா? டச் கீழ இருக்கணும், ஆனா மேல டச் பண்ணிருக்க கூடாது. ஆமா. எஸ், அந்த ஹை டச் பண்ணீங்கன்னா அது மார்னிங் ஸ்டாரா எடுத்துக்க முடியாது.